ஞாச திலக பிரகாஷிகை என்கிற மதுராந்தகம் சுவாமி அருளி செய்த ஞாச திலக வியாக்கியானத்திலே 17வது ஸ்லோகம் ஏற்கனவே ஆரம்பித்தாயிற்று. முதல் பாதம் வரையில் போன வாரம் பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி இப்பொழுது. ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசித்து ஆரம்பிக்கலாம். விஸ்வாசாயாச பூம்னோஹ ன்யசன பஜனயோஹ கௌரவே கோ விசேஷः தத்சத் பாவேபி தர்மாந்தர இவ கடதே கர்த்ரிபேதாத் விகல்பः தத்பேதோ ரங்கசாயின் அனிதர கதிதாத்யுக்த சோகாதிரேகாதி சத்வித்யாதௌ விகல்பஸ்து அபிமதிபிதயா தேன தத்ரைகராஷ்யம். இந்த ஸ்லோகத்திலே முதல் பாதத்திலே பக்தி யோகம் பண்ணுவது கஷ்டமா, பிரபத்தி பண்ணுவது கஷ்டமா என்பதை பற்றி விசாரிக்கிறார். எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பக்தி யோகம் மிக மிக கஷ்டம், சிரகால சாத்தியம், ஆயாச சாத்தியம் என்றெல்லாம். ஆனால் பிரபத்தி அதற்கு மாறாக க்ஷணகால சாத்தியம், ஒரே ஒரு தடவை பண்ணினால் போதும், அதனால இது சுலபம் என்று. இருந்தாலும் கூட அதற்கு எதிராக வாதாடுபவர்கள் பக்திக்கு ஆயாசம் அதிகம் என்பது உண்மையானாலும் பிரபத்திக்கு விஸ்வாசம் அதிகமாக தேவைப்படுகிறது. மனத்தினுடைய வலிமை, பகவான் நம்மை நிச்சயமாக பக்தி யோக ஸ்தானத்திலே தானே நின்று கொண்டு மோட்ச பிரதானம் பண்ணுவான் என்பதை திடமாக நம்ப வேண்டும். அந்த வலிய நம்பிக்கை என்பது எல்லாருக்கும் எளிதில் அமைந்து விடாது. அதனாலே இதுவும் கூட கஷ்டம்தான். இதற்கு திருட விஸ்வாசம், மகா விஸ்வாசம் தேவைப்படுகிறது என்று சொல்லி, ஒன்றிலே விஸ்வாச பூமா, இன்னொன்றிலே ஆயாச பூமா என்று இருப்பதனாலே நெசனம் பஜனம் என்கிற இந்த இரண்டிலேயும், அதாவது சரணாகதி பக்தி என்கிற இந்த இரண்டிலேயும் கௌரவே, எது எளிது எது அரிது என்கிற விஷயத்திலே கோ விசேஷா, என்ன வித்தியாசம் இருக்கிறது, இரண்டுமே தான் கஷ்டமாக இருக்கிறது என்று முதல் பாதத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இன்றைக்கு 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தினுடைய அர்த்தங்களை பார்க்க போகிறோம். முதல் பாதத்தினுடைய அர்த்தத்தை பிரகாஷிகை வியாக்கியானத்தில் இருக்கிறபடி பார்க்க வேண்டுமானால் அதிலிருந்து மேற்கோள் இப்பொழுது, பக்தியை அனுஷ்டிப்பதிலே கிளேசம் அதிகம், பிரபத்திக்கு மகாவிஸ்வாசம் வேண்டும், இப்படி இரண்டிலும் கௌரவம் துல்லியமாய் உள்ளதே என்று. இதிலே கௌரவம் என்பதற்கு நாம் வழக்கமாக சொல்லுகிறோமே மரியாதை, மதிப்பு, அந்த அர்த்தம் கிடையாது. கௌரவம் என்பது லாகவம் என்பதனுடைய எதிர்ப்பதம். லாகவம் என்பது எளிமை, கௌரவம் என்பது எளிமை இல்லாமல் அருமையாக இருப்பது. அந்த கௌரவம் இரண்டுக்கும் துல்லியம் என்கிறார். துல்லியம் என்றால் சமானம் என்ற அர்த்தம். இரண்டிலும் என்று இங்கே சொன்னது பக்தி யோகத்திலும் பிரபத்தியிலும், இரண்டிலுமே தான் நாம் படுகிற கஷ்டம் துல்லியமாக இருக்கிறது. கிளேசம் என்றால் சிரமம் என்ற அர்த்தம். பக்தியை அனுஷ்டிப்பதில் கிளேசம் அதிகம் என்பதை மறுக்கவில்லை, சிரம சாத்தியம்தான் அது. ஆனால் அதற்கு பதிலாக பிரபத்தியிலே மகா விஸ்வாசம் என்று ஒன்று வேண்டி இருக்கிறது. மகா என்றால் பெரிய, விஸ்வாசம் என்றால் நம்பிக்கை. நம்பிக்கை வழக்கமாக எல்லா ஆஸ்திகர்களுக்கும் சாஸ்திரத்திலே இருக்கிற நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை என்பது சாதாரணமான விஸ்வாசம். ஆனால் மகா விஸ்வாசம் என்பது நம்முடைய சிறிது காலமே அனுஷ்டிக்கிற உபாயானுஷ்டானத்துக்கு மிகப்பெரிய பலனை கூட அவன் கொடுப்பான் என்பதிலே மனத்திட்பம், மன உறுதி நமக்கு இருக்க வேண்டும், நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். அதுவும் தான் சிரமம் என்பதை பட்டர் ஐதிஹ்யம் ஒன்றை சொல்லி போன தடவை பார்த்தாயிற்று. இப்பொழுது 2ஆம் பாதம். தத் சத்பாவேபி தர்மாந்தர இவ கடதே கர்த்ருபேதாத்விகல்பஹ என்று.
தத்து சத்பாவேபி. தத்து என்றால் அதனுடைய என்ற அர்த்தம். அது என்றால் பூர்வ பாதத்திலே சொன்னதனுடைய முதல் பாதத்திலே என்ன சொன்னார் என்றால் கௌரவம் என்பதை பற்றி பேசினார். அது சமமாகத்தான் இருக்கிறது என்று. தத் சத்பாவேபி, அந்த கௌரவம் இருந்தாலும் கூட, இதில் எப்படி எழுதியிருக்கிறார், கௌரவ சாமியம் இருந்தாலும் கூட என்று. கௌரவம் இரண்டுக்கும் சமமாக இருந்தாலும் கூட, தர்மாந்தர இவ, வேறொரு தர்ம விஷயத்திலே போல கடத்தே பொருந்துகிறது. கர்த்திருபேதாதி, கர்த்தா யார் என்பதிலே வித்தியாசம் இருப்பதனாலே விகல்பகா இதையோ அதையோ பண்ணலாம் என்பது பொருந்துகிறது என்று சொல்ல வந்த விஷயம். மோட்சத்துக்கு இரண்டு உபாயங்கள் இருக்கின்றன. ஒன்று பக்தி யோகம், இன்னொன்று பிரபத்தி. இதையாவது பண்ணலாம் அதையாவது பண்ணலாம் என்று சொல்வது விகல்பம். ஒருவன் கேட்கிறான், விகல்பம் இங்கே கூடுமோ என்று. விகல்பத்திலேயும் கூட இரண்டு வகை, இன்னும் கொஞ்சம் நுழைந்து பார்க்க போகிறோம். விகல்பத்திலேயும் கூட இரண்டு வகை, சம விகல்பம், வியவஸ்தித விகல்பம் என்று. சம விகல்பம் என்றால் உன் இஷ்டம், நீ ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள், அதை அனுஷ்டி, மோட்சத்துக்கு உபாயமாகிவிடும் என்று. அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், பக்தி யோகத்துக்குள்ளேயும் எத்தனையோ பிரம்ம வித்யைகள் இருக்கின்றன. சில பிரம்ம வித்யைகளுடைய பெயரை நாம் ஏற்கனவே பார்த்தோம். பிரம்ம வித்யைகளுடைய பெயர்களை சொல்லும் பொழுது முதலிலே சத்வித்யை என்பதை சொல்லுவார்கள். அதற்கு பிறகு மற்ற எத்தனையோ சொல்வார்கள். தஹர வித்யை, உபகோசல வித்யை இத்தியாதியாக பல இருக்கின்றன. முதலிலே சத்வித்யை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், பிரம்மசூத்திரத்திலே ஆரம்பத்திலேயே சத்வித்யிலே தான் ஈட்சத்திய அதிகரணம் ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்னே பூமிகை, அவதாரிகை, சாஸ்திராரம்பம் இதெல்லாம் பண்ணிவிட்டு பிறகு முதல் வித்யாக ஈட்சதேர்ணா சப்தம் என்று சத்வித்யிலே ஆரம்பிக்கிறார் அவர். அதனாலே சத்வித்யை முதலான பக்தி யோக பிரகாரங்கள் எத்தனையோ இருக்கின்றன என்று சொல்வது வழக்கம். சரி, அந்த சத்வித்யையோ அல்லது இன்னொரு வித்யை அந்தராதித்ய வித்யை அதையோ, அல்லது அக்ஷி வித்யை என்பதையோ, அல்லது தஹர வித்யை என்பதையோ, உபனிஷத்துகளிலே எத்தனையோ வித்யைகள், எத்தனையோ உபாசன பிரகாரங்கள் சொல்லி இருக்கின்றன. பெருமாளை உபாசிக்கும் பொழுது அவருடைய எந்தெந்த குணங்களை நாம் உபாசிக்கிறோம் என்பதிலே பேதம் இருக்கிறது. பெருமாளுக்கு அனந்தமான கல்யாண குணங்கள் இருப்பதனாலே எல்லாவற்றையும் உபாசித்து மாளாது. அதிலே சில ஸ்வரூப நிரூபக தர்மங்களை எல்லாவற்றிலும் சேர்த்து உபாசித்தாக வேண்டும். அது தவிர சில குணங்கள், 2-3 குணங்களை எடுத்துக்கொண்டு அதை மாற்றம் உபாசிப்பது வழக்கம். அப்படி பல பிரம்ம வித்யா பேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றுக்குள்ளே சமவிகல்பம் என்று நாம் சொல்கிறோம். அதாவது அத்தனை பிரம்ம வித்யையும் ஒருவன் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது கிடையாது. ஏதாவது ஒன்றை அனுஷ்டிக்கலாம். உதாரணமாக சத்வித்யை மட்டும் அனுஷ்டிக்கலாம். அதற்கு சம விகல்பம் என்று பெயர். அது ஐச்சிகம். ஐச்சிகம் என்றால் இவனுடைய இஷ்டம். உபாசகன் தனக்கு எந்த வித்யிலே நாட்டம் அதிகம் இருக்கிறதோ, பெருமாளுடைய எந்த திருக்குணத்தை உபாசிப்பதிலே தனக்கு ஈடுபாடு அதிகம் வருகிறதோ அந்த வித்யை தேர்ந்தெடுத்து அந்த உபாசனத்தை பண்ணலாம். ஆனால் இங்கே பிரபத்தியே பண்ணலாமா அல்லது பக்தி யோகத்தை பண்ணலாமா என்ற விகல்பம் வரும் பொழுது இந்த விகல்பமானது ஐச்சிகம் கிடையாது. நான் ஏதோ ஒன்றை எனக்கு பிடித்ததை பண்ணலாம் என்று கிடையாது. நான் எதற்கு தகுதியானவன் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த தகுதியானது அங்கே வித்தியாசத்தை ஏற்படுத்தவில்லை. இப்படி சொல்லலாம், சத்வித்யைக்கு யார் யார் தகுதி பெற்றிருக்கிறானோ அவர்கள் எல்லாருமே அந்தராதித்ய வித்யைக்கும் தகுதி பெற்றவர்கள் தான். அவர்கள் எல்லாருமே தஹர வித்யைக்கும் தகுதி பெற்றவர்கள் தான். அதாவது இந்த வித்யைகள் பலவாயினும் அவற்றுக்கான தகுதி என்னவோ ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஞாச வித்யா என்று ஒன்று சொல்லுகிறோமே, அது மட்டும் அந்த வித்யைகளோடு சமவிகல்பமாக சேராமல் தனித்து நிற்கிறது. இதற்கு தகுதி வேறாக இருக்கிறது. ஞாச வித்யைக்கு வேறு தகுதி, மற்ற வித்யைகளுக்கு வேறு தகுதி என்று இருக்கிற காரணத்தினாலே
பக்தி யோகம் பண்ணுபவனுக்கான அதிகாரி அவன் வேறு, பிரபத்தி பண்ணுபவனுக்கான அதிகாரி பண்ணுவதற்கான அதிகாரி இவன் வேறு என்று அதிகாரி பேதம் இருக்கிறதுனாலே கர்த்திரு பேதாத் இங்கே சொல்கிறார். அதனாலே விகல்பக கடதே. இந்த அதிகாரி இதைத்தான் பண்ண வேண்டும், அந்த அதிகாரி அதைத்தான் பண்ண வேண்டும் என்ற விகல்பத்துக்கு வியவஸ்தித விகல்பம் என்று பெயர். நம் இஷ்டப்படி பண்ண முடியாது, நாம் எதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறோம் என்று பார்த்து அதை பண்ண வேண்டும். அப்படி ஒரு இடத்திலே சம விகல்பம், இன்னொரு இடத்திலே வியவஸ்தித விகல்பம் என்றெல்லாம் சொல்லலாமா என்றால் தர்மாந்தர இவ கடத்தே, இங்கே மாத்திரம்தான் சொல்கிறார் என்றதில்லை, வேற இடங்களிலே கூட அதிகாரி பேதத்தினாலே வியவஸ்தித விகல்பம் வருவது என்பது இருக்கத்தான் இருக்கிறது என்று. இப்பொழுது பிரகாசிகா சூக்தி இரண்டிலும், இரண்டு என்று இங்கே சொன்னது பக்தியிலும் பிரபத்தியிலும், ஒவ்வொரு விதத்தில் கௌரவம். ஒன்று ஒன்று ஒரு காரணத்தாலே கஷ்டமாயிருக்கிறது, இன்னொரு காரணத்தாலே கஷ்டமாயிருக்கிறது என்பது துல்லியமானாலும் இந்த விதத்திலே பக்தி யோகமும் பிரபத்தி யோகமும் துல்லியமாகத்தான் இருக்கிறது. கோ விசேஷா என்று கேட்டிருக்கிறார்களா, என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது, இரண்டுதான் கஷ்டம் என்று. இரண்டுக்கும் அதிகாரி பேதம் உண்டு. இதை பண்ண வேண்டியவன் யார், அதை பண்ணக்கூடியவன் யார் என்பதிலே வித்தியாசம் இருக்கிறது. ஒருவனுக்கு இரண்டுக்குமான அதிகாரம் வாய்ப்பது கிடையாது என்று. ஒவ்வொருவருக்கும் இவன் பக்தி யோகத்துக்காவது அதிகாரியாயிருப்பான் அல்லது பிரபத்திக்காவது அதிகாரியாயிருப்பானே தவிர இரண்டுக்கும் அதிகாரி என்று ஒருவன் இருக்க மாட்டான், இருக்க முடியாது. ஏனென்றால் பின்னாலே சொல்ல போக பிரபத்திக்கு அதிகாரம் என்பதே பக்தி யோகம் பண்ண முடியாத அசக்தி தான். பக்தி யோகம் பண்ண முடிந்தவன் அதைத்தான் பண்ண வேண்டும், அதை பண்ண முடியாதவன் தான் இதற்கு அதிகாரி என்று வந்த பிறகு அந்த அதிகாரி பேதம் வியவஸ்திதமாகிவிட்டது. உனக்கு இஷ்டமானதை பண்ணு என்று யாரிடமும் போய் சொல்ல முடியாது. பக்தி யோக அசக்தன் அவனுக்கு இஷ்டமானது என்ன இருக்கிறது, பண்ணக்கூடியதே ஒன்றே ஒன்றுதானே. அதனாலே அந்த விகல்பம் என்பது சம விகல்பமாக இல்லாமல் இருக்கிறது. அதை இப்படி விளக்குகிறது பிரகாசிகா. பக்தியை அனுஷ்டிக்க சக்தி ஞானம் முதலியது இல்லாமை, பக்தியை அனுஷ்டிப்பதற்காக வேண்டிய திறமையோ அதற்கு வேண்டிய அறிவோ, இன்னும் முதலியது என்றால் விருப்பமோ பொறுமையோ எத்தனையோ தேவைப்படுகிறது பக்தி யோகம் அனுஷ்டிப்பதற்கு. அதெல்லாம் இல்லாமை இவனுக்கு இல்லை என்றால், அதாவது இவனுக்கு ஒரு சில சமயத்திலே பக்தி யோகம் அனுஷ்டிக்க முடியாது, சக்தி கிடையாது என்பது நமக்கெல்லாம் சுலபமாக புரிந்து விடுகிறது. ஞானம் கிடையாது என்பதும் புரிகிறது. முதலியது என்ன என்றால், உதாரணமாக ஒருவனுக்கு பொறுமை கிடையாது, அவனுக்கு சக்தி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, ஆனால் வெகு நேரம் சிற காலம் காத்திருக்கிற பொறுமை இல்லாமல் ஆர்த்தனாக இருக்கிறான். இப்பொழுதே மோட்சம் வேண்டும் என்று துடிக்கிறான் ஒருவன். அவனை பக்தி யோகம் பண்ண சொன்னால் அவனுடைய துவரா என்பது அதற்கு தடையாக நிற்கிறது. அப்பொழுது அவன் பிரபத்திக்கு அதிகாரியாகிறான், பக்திக்கு அதிகாரியாக ஆவதில்லை. இப்படி அதிகாரம் சொல்லும் பொழுதே பக்தி யோகத்துக்கு அது சக்தி ஞானம் இல்லாதவன் தான் பிரபத்திக்கு அதிகாரம் படைத்தவன் என்று சொல்லிவிட்டால் எப்படி ஒருவருக்கே பக்தியிலும் பிரபத்தியிலும் அதிகாரம் வர முடியும்? வரவே வராதே. பக்திக்கு அதிகாரியாய் இருப்பவன் பிரபத்திக்கு அதிகாரி கிடையாதே. பிரபத்திக்கு என்ன அதிகாரம் என்பதை சொல்லும் பொழுதே அப்படித்தானே வருகிறது. அதனாலே இதுல சம விகல்பம் என்கிற ஐச்சிக விகல்பம் கிடையாது. ஆனால் மற்ற பிரம்ம வித்தியைகளுக்கிடையே உதாரணமாக தத்வித்தியை என்று ஒன்று, தகர வித்தியை என்று ஒன்று. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா என்றால் ஒருவருக்கே அது இரண்டிலும் அதிகாரம் வருகிறது. இரண்டுக்கும் தேவையான அதிகாரம் ஒன்றே ஒன்றுதான். அது வந்ததுனாலே அங்கே சம விகல்பம், உனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை பண்ணு என்று அங்கே சொல்லலாம். எங்கே அதிகாரி பேதம் இருக்கிறதோ, உனக்கு இன்னொன்றிலே அதிகாரம் கிடையாது, இது ஒன்றிலே தான் அதிகாரம் இருக்கிறது என்ற பொழுது இந்த இடத்திலே வியவஸ்தித விகல்பம்தான் வரும். அதாவது உன் இஷ்டப்படி எது வேண்டுமோ அதை பண்ண முடியாது, உனக்கு இருக்கிற வழி ஒன்றே ஒன்றுதான் என்று ஆகிவிடும் என்பதுதான் இரண்டாம் பாதத்தினுடைய அர்த்தமாகிறது. இப்பொழுது மூன்றாம் பாதம்.
மூன்றாம் பாதம் அதிகாரி பேதத்தோடு கூட இன்னும் சிலவற்றையும் பற்றி பேசுகிறார். தத் பேத என்று. அந்த அதிகாரி பேதம் என்பது தவிர இன்னும் சில பேதங்கள் இருக்கின்றன பக்திக்கும் பிரபத்திக்கும். பலப்பிராப்தி கால பேதம் என்பது எப்பொழுது பலம் கிடைக்கும் என்று கேட்டால், பக்தி யோகத்திலே சில ஜன்மங்கள் கழித்து பலம் கிடைக்கும். இவனுடைய பிராரப்த கர்மமானது அதன் பலனை கொடுப்பதற்கு எத்தனை ஜன்மங்கள் வேண்டுமோ அத்தனை ஜன்மங்கள் கிடைத்துத்தான் மோட்சம் என்கிற பலம் கிடைக்கும். பல பிராப்தியிலே பேதம் கிடையாது, என்ன பலன் என்பதிலே பேதம் கிடையாது. ஆனால் எப்பொழுது அது கிடைக்கும் என்பது என்ற காலத்திலே பேதம் இருக்கிறது. அது தவிர அபேக்ஷா பேதம் என்று ஒன்று இருக்கிறது. இவன் எதை அபேட்சிக்கிறான் என்பது. ஒருவன் அபேட்சா பேதத்துக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், ஒருவன் வசு முதலிய அதிகார பதவிகளை எல்லாம் அடைந்து அதன் பிறகு மோட்சம் வேண்டும் என்று விரும்பினானால் அவன் மது வித்யை என்கிற பிரம்ம வித்யை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதிலே வஸ்வாதி பத பிராப்தி பூர்வகமான பிரம்ம பிராப்தி அதன் பலனாக இருக்கிறது. சில சமயங்களிலே பிரம்ம வித்யைகளுக்கிடையே கூட பலத்திலே இதே மாதிரி பேதம் இருந்தால் அப்பொழுது இவனுக்கு எந்த பலம் வேண்டும் என்று இவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், சம விகல்பம் இருக்கிற சில ஸ்தலங்களிலே கூட காதாச்சித்கமாக குவச்சித்து வியவஸ்தித விகல்பமும் இருப்பதுண்டு. இப்பொழுது பிரகாசிகாயில் இருக்கிற வரி, மேலும் சீக்கிரமே இந்த தேகத்தின் முடிவிலேயே மோட்ச பலம் பிரபத்திக்கு உண்டு என்று, அதாவது பல பிராப்தி கால பேதம் என்று எழுதினேனே அதனுடைய விரிவு இது. பக்தி தன்னிலும், மறுபடியும் இதுவும் வியாக்கியான சூக்தி, பக்தி தன்னிலும் மது வித்யில் அஷ்டவசுக்களில் ஒருவனாகி அந்த அதிகாரம் பூர்த்தியான பிறகே மோட்சம் பெறுகிறான் என்று சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன சொல்கிறது? பிரம்ம வித்யைகளிலே மது வித்யை என்று ஒன்று இருக்கிறது. அந்த மது வித்யை என்பதன் மூலமாக பிரம்மோபாசனம் பண்ணுகிறவனுக்கு என்ன பலம் கிடைக்கும் என்றால், 8 வசுக்கள் இருப்பதாக அடிக்கடி வேதம் சொல்லுகிறது. அஷ்டௌ வசவஹ ஏகாதச ருத்ராக என்று 8 வசுக்கள் இருப்பதிலே அந்த வசுக்களிலே இவன் ஒருவனாக வேண்டும் என்கிற பலம் தேவையானால் வசு பத பிராப்தி. அப்பொழுது அவன் இந்த உபாசனத்தினுடைய பலனாக ஒரு காலாந்தரத்திலே எதிர்காலத்திலே வசுவாக ஆகிறான். அந்த அதிகாரம் பூர்த்தியான பிறகே வசுவானால் அது ஒரு அதிகாரம். அதிகாரம் என்ற பதத்துக்கு 2 அர்த்தம் இருப்பதை கவனிக்க வேண்டும். நாம் இதுவரையில் ஒருவனுக்கு பிரபத்தியிலே அதிகாரமா பக்தியிலே அதிகாரமா என்று சொல்லும் பொழுது, அதிகாரம் என்பது சக்தி, சாமர்த்தியம், ஞானம் எல்லாம் உள்ள உரிமை, தகுதி என்ற அர்த்தம். இப்பொழுது வசு என்கிற அதிகாரம் என்று சொல்லும் பொழுது, வசு என்பது ஒரு பதவி. அந்த பதவியிலே அவன் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த அதிகாரம் பூர்த்தியான பிறகு, அந்த பதவியிலிருந்து அவன் இறங்கின பிறகு என்ற அர்த்தம். அந்த அதிகாரம் பூர்த்தியான பிறகே மோட்சம் பெறுகிறான். அது பிரம்மோபாசனமாக இருந்தாலும் கூட, எல்லா பிரம்மோபாசனங்களுக்கும் போல இந்த உபாசனத்துக்கும் மது வித்யைக்கும் பிரம்ம பிராப்தி மோட்சம் என்பது பலனாக இருந்தாலும் கூட, மது வித்யிலே ஒரு வாசி இருக்கிறது, ஒரு விசேஷம் இருக்கிறது, ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன என்றால், இவனுக்கு பிரம்ம பிராப்திக்கு முன்னே ஒரு பலன் இருக்கிறது, வசுத்வ பிராப்தி என்று. இவன் ஏதோ ஒரு கல்பத்திலே வசுவாக ஆகி அதற்கு பிறகுதான் இவன் பிரம்ம பிராப்தி, பிரம்மத்தை அடைவான் என்று. அந்த வித்யை இவன் தேர்ந்தெடுத்தான். ஆனால் வித்தியாசம் வந்து விடுகிறது, அபேக்ஷா பேதம் வந்து விடுகிறது. சத்வித்யை முதலியவற்றிலே சாட்சாத்தாகவே மோட்சம்,
சாட்சாத்தாகவே என்றால் இவனுடைய பிராரப்த கர்மாவசானத்திலேயே அந்த ஜன்மத்திலேயே இவனுக்கு மோட்சம் கிடைத்துவிடும். நடுவிலே ஒரு அதிகாரம் என்பது கிடையாது. இவ்வாறு அபேக்ஷா பேதத்தாலே இரண்டிற்கும் பேதம், இரண்டிற்கும் சத்வித்யைக்கும் மது வித்யைக்கும் அபேக்ஷா பேதத்தாலே பேதம் வருகிறது. அதனாலே இவ்விரண்டுக்கும் பார்த்தால் சம விகல்பமா வியவஸ்தித விகல்பமா? சம விகல்பத்தை ஐச்சிக விகல்பம் என்றும் சொல்வதுண்டு. இந்த பிரகாஷிகா கிரந்தம் அப்படித்தான் சொல்லுகிறது. இவனுக்கு ஐச்சிக விகல்பமா அல்லது வியவஸ்தித விகல்பமா என்று கேட்டால், மற்ற பிரம்ம வித்யைகள் 30க்கு மேல் இருக்கிற பிரம்ம வித்யைகளுக்கெல்லாம் ஐச்சிக விகல்பம்தான் என்று இருந்தாலும் இந்த பிரம்ம வித்யை வரும்பொழுது வியவஸ்தித விகல்பம் என்று சொல்கிறோம். இவனுக்கு என்ன அபேட்சையோ அதற்கேற்ற அதிகாரம் தான் இவனுக்கு வரும் என்று. அதே மாதிரி இன்னும் இங்கே பக்திக்கும் பிரபத்திக்கும் பார்த்தோமானால் அதிலேயும் அபேட்சா பேதத்தை நாம் பார்க்கலாம். இந்த ஜன்மத்து முடிவிலேயே மோட்சம் பெற சில பேருக்கு துவரை இருந்ததானால் அவர்கள் பிரபத்திக்கு மட்டுமே அதிகாரிகள் ஆகிறார்கள், பக்திக்கு அவர்கள் அதிகாரி கிடையாது. ஆஹா, 3ஆம் பாதத்தினுடைய சுருக்கம் அதிகாரி பேதம், பலகால பேதம், அபேட்சா பேதம் என்றெல்லாம் பேதங்கள் பல இருக்கின்றன. அதனாலே இது வியவஸ்தித விகல்பம்தான் என்று. அடுத்தது 4ஆம் பாதம். சத்வித்யை தஹர வித்யை முதலியவற்றில் அதிகாரி பேதம் இல்லாததாலே ஐச்சிக விகல்பம்தான் கிடைக்கிறது. பிரம்மசூத்திரங்களிலே விகல்பாதிகரணம் என்று ஒரு அதிகரணம் இருக்கிறது. விகல்போ விசிஷ்ட பலத்வாத் என்று ஒரு சூத்திரம், பிரம்மசூத்திரம் இருக்கிறது. அந்த சூத்திரம் என்ன சொல்லுகிறது? எத்தனையோ பிரம்ம வித்யைகள் இருக்கின்றன, அவற்றுக்கு அவிசிஷ்ட பலம் இருக்கும். அதாவது என்ன பலன் கிடைக்கும் என்பதிலே வித்தியாசம் இருக்காது. எல்லாவற்றுக்கும் ஒரே பலன்தான் கிடைக்கும். அதனாலே நம் ஐச்சிகமாக விகல்பத்தை பண்ணிக்கொள்ளலாம். சத்வித்யை பிடித்தவர்கள் சத்வித்யை உபாசிக்கலாம், தஹர வித்யை பிடித்தவர்கள் தஹர வித்யை மூலமாக உபாசிக்கலாம் என்று. அதனாலே அவையெல்லாம் ஒரே குழுவை சேர்ந்தவை, பிரம்ம வித்யை என்று சொல்லிவிட்டு போவோம். ஞாச வித்யை என்பது ஒரே குழுவா இல்லையா என்று கேட்டால் அதற்கு தெளிவாக பதில் சொல்ல வேண்டுமானால், ஒரே குழுவிலே சேர்ப்பது எந்த காரணத்தை வைத்துக் கொண்டு சேர்க்கிறோம் என்று பார்க்க வேண்டும். ஞாச வித்யையும் ஒரு பிரம்ம வித்யை தான் என்று கணக்கு பண்ணி இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் அதில் சேருகிறது. ஆனால் ஞாச வித்யைக்கு இந்த மாதிரி விகல்பாதிகரணம் செல்லுபடி ஆகாது. ஞாச வித்யைக்கு அதிகாரி பேதம் இருக்கிறது. இதன் அதிகாரி அதன் அதிகாரியாக இருப்பதில்லை. இப்படி ஐச்சிக விகல்பம் இல்லாதபடியினாலே ஞாச வித்யை என்பது அந்த குழுவிலே சேராமல் தனித்து நிற்கிறது. ஆஹா, உபாசனத்துக்கு அதிகாரிகளாக இருப்பவரெல்லாம் ஒரே இனம். உபாசனத்துக்கு அதிகாரம் இல்லாமல், சக்தியோ ஞானமோ இல்லாமல் இருப்பவர்கள் அது வேறு இனம். அவர்கள் ஞாசம் என்கிற வித்யைக்கு வருகிறார்கள் என்று. அந்த ஒரே இனம் என்பதுதான் கடைசி ஸ்லோகத்தின் முடிவிலே தேன தத்ரைகராஷ்யம் என்று குறிப்பிடுகிறார். தேன அந்த காரணத்தினாலே, தத்ர அந்த விஷயத்திலே, ஐகராஷ்யம் ஏகராசி தன்மை வருகிறது, ஒரே குழு என்கிற தன்மை வருகிறது. எதெல்லாம் ஒரே குழு? சத்வித்யா தஹர வித்யா முதலிய பிரம்ம வித்யைகள் எல்லாம் ஒரே குழுவில் இருக்கின்றன. ஆனால் பிரபத்தி என்பது அந்த குழுவில் இல்லை என்று. இப்பொழுது ஞாச திலகத்தினுடைய 18வது ஸ்லோகம் இன்றைய ஸ்லோகம். ஸ்ருவமதிகிருதி பேதாதி கர்மவத் ரங்கவாசின், ரங்கசாயின் என்று கூட பாட்டம் இருக்கிறது. பலதி பலமநேகம் ஸ்வத்பதே பக்திரேகா சரணவரணவாணி சர்வஹேதுஸ்ததாசௌ கிருபண பஜன நிஷ்டா புத்தி தௌர்பல்ய காஷ்டா. சில பேருக்கு சந்தேகம் வருகிறது, பக்தி என்பது என்ன இருந்தாலும் அது உயர்ந்ததுதான்.
அதற்கு முடியாதவர்கள் தானே பிரபத்திக்கு வருகிறார்கள். உயர்ந்ததுக்கு இன்னும் பலம் விசேஷமாகத்தான் இருக்கும். ஒரு கால் பக்தி என்பது பிரபத்தி தருகிற பலனுக்கும் மேலான வேறு சில பலன்களை தருமா என்றால், பிரபத்தி தருகிற பலம் மோட்சமானபடியினாலே அதற்கு மேலான ஒரு பலனை தர முடியாது. அதனால் அதற்கு கூடவே இன்னும் சில பலன்களையும் சேர்த்து தருமோ என்னவோ என்று நினைக்கிறார்கள். பிரபத்திக்கு இல்லாத ஒரு பெருமை பக்திக்கு இருக்கும் என்று. அது என்ன என்றால் சர்வ பலப்பிரதத்துவம். தர்மம், அர்த்தம், காமம், இம்மை பலன்கள் எல்லாமே பக்தி மூலமாக பெற முடியும். ஆனால் பிரபத்தி என்பது ஒரு பலனை மட்டும்தான் பெற்றுக் கொடுக்கும். மோட்சம் என்கிற பலன் மட்டும் என்கிற வித்தியாசம் இருக்கக்கூடும் என்று சில பேருக்கு சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்தை இந்த ஸ்லோகத்திலே நீக்குகிறார். என்ன சொல்லி நீக்குகிறார் என்றால், பக்திக்கு போலவே பிரபத்திக்கும் சர்வபல பிரதத்துவமும் உண்டு, மோட்சார்த்த பிரபத்தி பண்ணுகிறவனுக்கு கூட என்று சொல்லி அந்த சந்தேகத்தையும் நீக்குகிறார். முதல் பாதம் த்ருவமதிகிருதி பேதாதி கர்மவத் ரங்கசாயின்னே. கர்மவத் என்று ஒன்று இருக்கிறது. கர்மாக்கள் பண்ணும் பொழுது கர்மாக்கள் பலவிதம். யாகங்கள், இஷ்டிகள், அக்னிஹோத்ராதிகள், ஸ்ரௌத கர்மங்கள், ஸ்மார்த்த கர்மங்கள் என்று இவையெல்லாம் கர்மம். இப்படி கர்ம யோகமானது அதிகாரிக்கு தக்கபடி வெவ்வேறு பலன்களை தருகிறது. காமிய கர்மங்கள் நிறைய இருக்கின்றன. பசுகாமன் பண்ண வேண்டிய கர்மம், அதாவது தனக்கு நிறைய பசுக்கள் வேண்டும் என்று கால்நடை செல்வத்தை வேண்டுபவன் பண்ண வேண்டிய கர்மம் என்று வேதத்திலே அடிக்கடி வருகிறது. பிரஜாகாமன் பண்ண வேண்டிய கர்மம், பிரஜாகாம பசுகாமோவா என்றெல்லாம். கிராம காமன் பண்ண வேண்டிய கர்மம் என்று இத்தியாதியாக பல பலன்கள். அவற்றுக்கு பல கர்மாக்கள், வெவ்வேறு கர்மாக்கள். அந்த கர்மாக்களை எல்லாம் வேதமே விதிக்கிறது. அதனாலே கர்மம் என்பது பலவித வெவ்வேறு பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது என்பது தெரிந்த விஷயம். இதையே இன்னொரு கோணத்திலேயும் பார்க்கலாம். ஒரே கர்மமே கூட பல பலன்களை பலருக்கு தருகிறது என்று. பண்ணுகிற காரியம் ஒரு கர்மமாக இருந்தால் கூட நமக்கு தெரிந்தது ஒன்று. ஒரு முமுட்சுவானவன் ஒரு ஜோதிஷ்ரோமம் என்கிற யாகத்தை பண்ணினால் அவனுக்கு ஸ்வர்க்கம் பலன் கிடையாது. முமுட்சு இல்லாத முமுட்சுவுக்குத்தான் அந்த யாக பலன் ஸ்வர்க்கம் என்பது. முமுட்சுவுக்கு அதன் மூலமாக பகவத் பிரீத்தி ஏற்பட்டு அந்த பகவத் பிரீத்தி தான் பலனாக இருக்கிறது அந்த யாகத்தில். அக்னிஹோத்திரம் முதலிய கர்மமானது இந்த பங்கி, இந்த வரி, பிரகாசிகா வியாக்கியானத்தில் இருக்கிற வரி, அக்னிஹோத்திரம் முதலிய கர்மமானது அதிகாரியின் அபேட்சைக்கு ஏற்ப ஸ்வர்காதி பலன்களை தருகிறது என்று. ஒரு கர்மத்துக்கு பல பலன்கள். அதிகாரி என்ன கேட்கிறான் என்பதற்கு, அவனுக்கு என்ன வேண்டும் என்பதற்கு ஏற்றபடி மாறுவது கூட உண்டு. கர்மம் என்னவோ ஒன்றே ஒன்றுதான். பண்ணுகிறவனுடைய மனநிலை, பண்ணுகிறவனுடைய அபேட்சை, இவற்றுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பலன் வெவ்வேறு என்று கூட இருக்கிறது. கர்மவத் என்கிறார். கர்மவத் ரங்கசாயின், கர்மம் போல. போல என்று சொன்னதற்கு என்ன கருத்து என்றால், இது இரண்டாம் பாத கருத்துக்கு கர்ம கர்ம என்று சொன்னது, அதாவது ஒரே கர்மமானது பல பலன்களை பல பேருக்கு தரலாம் என்று சொன்னதானது திருஷ்டாந்தமாகிறது. இரண்டாம் பாதத்திலே என்ன சொல்ல போகிறார்? பக்தி என்ற பிரம்மோபாசனம் கூட, ஒரே பிரம்மோபாசனமானது கூட கூட பிரம்ம பிராப்தி தவிர மற்ற பலன்களையும் கூட தர வல்லது என்று சொல்ல போகிறார். ஒரே கர்மம் எப்படி பலதை தரும் என்றால், கர்மங்களிலேயே அப்படி இருக்கிறது கர்மவத்து என்று இந்த பாதத்திலே அதற்கான திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிறார். இப்பொழுது இரண்டாம் பாதம் பார்ப்போம். ஸ்வத்பதே பக்தி ரேகா, உன்னுடைய திருவடியில் பண்ணுகிற பக்தி என்ற ஒன்றே. ஸ்வதி, உன்னுடைய பதே திருவடியிலே பக்தி, பக்தி பண்ணுவது என்ற ஏகா ஒன்றே கூட
பல பலன்களை தருகிறது. எப்படியானால் அக்னிஹோத்திரம் முதலிய கர்மமானது ஒரே கர்மமாய் இருந்தாலும் பல பலன்களை தர வல்லதாக இருக்கிறது என்பது லோக பிரசித்தமாக இருக்கிறதோ, மீமாம்சா சாஸ்திரத்திலே பிரசித்தமாக இருக்கிறதோ, அதுபோல அவ்வளவு பிரசித்தி இல்லாத இதுவும், அதாவது பக்தி யோகம் பண்ணுகிறவன் பிரம்மவிதாப்னோதி பரம் என்ற பிரம்மவேத பிரம்மைவ பவதி முதலிய வாக்கியங்களை பார்க்கிறவன் அதற்கு மோட்சம் என்கிற ஒரு பலன்தான் என்று நினைக்க வாய்ப்புண்டு. ஆனால் கர்மம் எப்படியோ அது போலவே பக்தியும் கூட ஒன்றே கூட பல பலன்களை தருகிறது என்பது இரண்டாம் பாதத்தினுடைய கருத்து. இங்கே பிரகாசிகா வியாக்கியான சூக்தி, அவ்வாறே பக்தியும் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் ஆகிய 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்க வல்லது. புருஷார்த்தங்களை 4ஆக விபஜித்திருக்கிறார்கள். அவை அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலே சொல்வது வழக்கம். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று சம்ஸ்கிருதத்திலே, தர்மம் அர்த்தம் காமம் என்ற 3க்கும் சேர்ந்து திரிவர்க்கம் என்று பெயர். அவையெல்லாம் இம்மை பயன்கள். அவையெல்லாம் பிரகிருதி மண்டலத்திலே கிடைக்கக்கூடிய பயன்கள். மோட்சம் என்பது அப்ராகிருத்தமான தனியொரு திவ்ய தேசம். அந்த பலன் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம், அந்த பலனை வேண்டுபவன் தர்மார்த்த காமத்தை விரும்ப மாட்டான். அந்த பலனை கொடுக்கிற பக்தி என்பது தர்மார்த்த காமத்தை கொடுக்காது என்று நாம் நினைக்கிறோம். இப்பொழுது என்ன சொல்கிறார்? 4 புருஷார்த்தங்களையும் பக்தியும் கொடுக்க வல்லது என்று. பக்தி மோட்சத்தை கொடுப்பது என்பது பிரசித்தமானாலும் தர்மார்த்த காமங்களையும் அது கொடுக்கும் என்று. இதை சொல்ல வேண்டியது, முக்கியமாக நமக்கு சொல்ல வேண்டியது ஏன் அவசியமாகிறது என்றால், நம்மிலே பல பேர் இதை அறியாதவர்கள் மற்ற பலன்கள் வேண்டுமானால் தேவதாந்தரங்களிடம் போக வேண்டும் என்று கூட சிலர் நினைக்கிறார்கள். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேதி என்ற ஸ்லோகத்தின்படி, உனக்கு ஆரோக்கியம் வேண்டுமா, நீ சூரிய நமஸ்காரம் பண்ணு. உனக்கு ஐஸ்வர்யம் வேண்டுமா, நீ அக்னி பூஜை பண்ணு என்று ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு பலத்துக்கும் வெவ்வேறு தேவதைகள் இருப்பதும் வாஸ்தவம்தான். மோட்சம் வேண்டுமா, மோட்சமிச்சே ஜனார்தனாத் என்று அதே ஸ்லோகம் முடிகிறது, பகவானிடம் போய். இதை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் வேறொன்றை புரிந்து கொள்ளாமல் நமக்கு என்ன பலன் வேண்டுமோ அதற்கேற்றபடி தேவதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். எந்த தேவதையை பூஜிக்க வேண்டும் என்பது, எந்த பலனை நாம் நாடுகிறோம் என்பதை ஒத்திருக்கிறது என்று நினைத்து ஏமாந்து போய்விடுகிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரிவதில்லை என்றால், மோட்சத்தை கொடுக்கிற அந்த ஜனார்தனனானவன் இவற்றையும் கூட சேர்த்து கொடுப்பான் என்பது அவர்களுக்கு தெரியாமல் போகிறது. அதற்காக என்றே விஷ்ணு தர்மம் என்கிற பிரமாண கிரந்தத்திலே ஒரு வச்சனம் இருக்கிறது. ரகசிய திரைசாரத்திலேயும் அதை எடுத்து காட்டுகிறார். அந்த வச்சனத்தினுடைய சாரம்தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் பாத கருத்தாக, ஷரீராரோக்கியமர்த்தாம்ஷ்ச போகாம்ஷ்சைவானுஷங்கிகான் ததாதி த்யாயினாம் பும்சாம் அபவர்க்க பிரதோ ஹரிஹி. ஹரிஹி என்றாலே அபவர்க்கத்தை தருபவன். அபவர்க்கம் என்று மோட்சத்துக்கு பெயர். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்கிற 4 புருஷார்த்தங்களிலே தர்மம் அர்த்தம் காமம் என்பதற்கு சேர்ந்து திரிவர்க்கம் என்ற பெயர் ஏற்பட்ட பிறகு அதில் சேராததை அந்த காரணத்தினாலேயே அபவர்க்கம் என்று சொல்கிறோம். இந்த திரிவர்க்கத்திலிருந்து வெளியிலே நிற்பது போய் வெளி சென்று விட்டது என்று. அபவர்க்கம் என்றால் மோட்சம். அந்த அபவர்க்கத்தை கொடுப்பவன் ஹரி என்பதை பலரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோட்சத்தை கொடுக்கிற ஹரியானவன் மற்றவற்றையும் கொடுப்பான் என்பதை இந்த விஷ்ணு தர்ம வச்சனம் சொல்லுகிறது. மற்றவற்றை என்றால் எவை என்றால், ஷரீராரோக்கியம், உடலிலே பிணி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பது என்பது ஒரு பலன், அதையும் ஹரி கொடுப்பான். அர்த்தாம்ஷ்ட, செல்வங்களை பொருள்களை கொடுப்பவன், அதையும் ஹரி கொடுப்பான். போகான் செய்வ, போகங்கள் இருக்கிற வாழ்நாளிலே நான் இன்பத்துடன் வாழ வேண்டும் என்ற போகங்களையும் கூட
ஆனுஷங்கிகானி இவையெல்லாம் அதிகப்படியாக ஓசிராக ஆகும்படியாக அவனுடைய முக்கிய பலம் என்பது என்னவோ அபவர்க்கம்தான். அதோடு கூட இதையும் சேர்த்து வைத்துக்கொள் என்று கொடுப்பான். ஆனுஷங்கிகமாக கொடுப்பான். யாருக்கு? தியாயினாம் பும்சாம், தன்னை தியானிக்கிற புருஷர்களுக்கு. தியானம் என்பது ஹரி தியானம், உபாசனம் என்பது வாஸ்தவமாக அபவர்க்கம் என்கிற பலனை தரவல்ல கர்மம். ஆனால் அப்படி தியானிப்பவர்களுக்கு ஹரியானவன் அபவர்க்கத்தை மட்டுமாக தராமல் அவற்றோடு கூட ஆரோக்கியம், அர்த்தங்கள், போகங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ததாட்டி தருகிறான் என்று விஷ்ணு தர்மம் சொல்லுகிறது. அதுதான் இப்பொழுது 2ஆம் பாதத்தினுடைய கருத்து இந்த ஸ்லோகத்திலே. அதாவது பக்தி பண்ணுபவன் கூட மற்ற பலன்களையும் அடைவான் என்பது. அடுத்தது 3ஆம் பாதத்தினுடைய கருத்து. 3ஆம் பாதம் என்ன சொல்லுகிறது? சரண வரணவாணி சர்வஹேதுஸ்ததாசௌ என்று. எப்படி கர்மமானது ஒரே கர்மம் கூட பல பலன்களை தரவல்லது என்று லோக பிரசித்தமாக இருக்கிறதோ அதை திருஷ்டாந்தமாக காட்டி உபாசனம் கூட ஹரி தியானம் கூட எல்லா பலன்களையும் தர வல்லதுதான் என்று 2ஆம் பாதத்திலே முடித்தோமே. இப்பொழுது அதையும் சேர்த்து திருஷ்டாந்தமாக காட்டி அது போலவேதான் பிரபத்தி என்பது கூட சர்வஹேதுவாக இருக்கிறது, எல்லா பலன்களையும் பெற்று தருவதாக இருக்கிறது என்று. இதை நம்புபவர்கள் இன்னும் விரளர்கள். என்ன காரணம் என்றால், பிரபத்தி என்பது மற்ற பலன்களை துறந்து விட்டு அனன்ய பிரயோஜனர்களாக ஆகி எனக்கு மோட்சம் மட்டும்தான் வேண்டும் என்று கேட்பவர்கள் பண்ணுகிற காரியமாயிற்றே. சரண வரண வாணி என்பது பகவானை சரணமாக வரிக்கிற அந்த உக்தி இருக்கிறதே, அந்த சொல் இருக்கிறதே, அதற்கு கூட மற்ற பலன்களும் சேர்த்துத்தான் கிடைக்கும் என்று இங்கே இருக்கிற சுக்தி. பிரபத்தியும் அப்படியே என்று. எப்படி பக்தி விஷயத்திலே விஷ்ணு தர்ம ஸ்லோகத்திலே சௌனகர் சொன்னாரோ, என்ன சொன்னார்? சரீராரோக்கியம் அர்த்தாம்ஷ்ட போகானுஷங்கிகானே ததாதி தியாயதாம் பும்சாம் அபவர்க்க பிரதோ ஹரிஹி என்று இந்த பலன்களை எல்லாம் கூட அந்த பக்தி தரும் என்று சொன்னாரே. பிரபத்தியும் அப்படியே. சரணாகதி பண்ணுபவர்களுக்கு கூட பகவான் அவர்களுடைய அபேட்சிதங்களை பூர்த்தி பண்ணி வைப்பான். மோட்சம் தவிர மற்ற பலன்களையும் சேர்த்து தருவான். பிரபத்தி என்பது பகவானுடைய தயையை தூண்டுகிற காரியம். பகவான் அபவர்க்கத்தையும் தருவான், திரிவர்க்கத்தையும் தருவான். அபவர்க்க திரிவர்க்கயோஹோ என்று சேர்த்து பேசினார் தயாசதகத்திலே. அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்க்க திரிவர்க்கயோஹோ அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் அபிஷ்டௌமி நிரஞ்சனாம். திருவேங்கடமுடியானுடைய தயை இருக்கிறதே, அது அகிஞ்சனர்களுக்கு நிதியாக இருக்கிறது. அகிஞ்சனர்கள் கையால் ஆகாதவர்கள், கிருப்பணர்கள், தீனர்கள், நம் போன்றவர்கள், அவர்களுக்கு பெருமாளுடைய தயை தான் நிதியாக இருக்கிறது, ஒரு புதையல் பொக்கிஷமாக இருக்கிறது. ஏனென்றால் சூதிம் அபவர்க்க திரிவர்க்கயோகோ, அது எதை நமக்கு பெற்று தருகிறது, எதற்கு சூதியாக இருக்கிறது என்று பார்த்தால் அபவர்க்கத்தையும் தருகிறது, திரிவர்க்கத்தையும் தருகிறது. அந்த தயை அபவர்க்கத்தோடு கூட திரிவர்க்கத்தையும் தருகிறது என்பது முக்கியம். அதனாலே அந்த தயையை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் இப்பொழுது என்று தயா சதகத்திலே ஆரம்ப அவதாரிகையிலே சொல்கிறார். அஞ்சனாத்ரி என்று அந்த மலைக்கு பெயர். ஆனால் அஞ்சனம் எதுவும் இல்லாதவள் இந்த தயை. அஞ்சனம் என்றால் ஒரு விதமான குறைபாடு, தோஷம் இல்லாதவள். அஞ்சனாத்ரியினுடைய நாதனுடைய தயைக்கு அஞ்சனமே இல்லாது இருப்பதாலே அபவர்க்கம் திரிவர்க்கம் என்ற இரண்டையும் பெற்று தருகிறாள் அவள் என்று. 3ஆம் பாத கருத்து சரணவரணவாணி பிரபத்தி என்பது
சர்வஹேது அபவர்க்கத்துக்கும் சரி திருவர்க்கத்துக்கும் சரி ஹேது காரணமாகிறது. ததா அசௌ, ததா என்றால் அது போலவே, அதாவது பூர்வார்த்தத்திலே கர்மத்துக்கும் உபாசனத்துக்கும் நாம் ஒன்று சொன்னோமே, அது போலவே அசௌ இந்த பிரபத்தியானது, அசௌவை பிரபத்தி சொல்லும் பொழுது இந்த பிரபத்தி என்று சொல்வானேன் என்றால், இந்த ஞாச திலகத்திலே எல்லா ஸ்லோகங்களுக்கும் விஷயமாக இருக்கிறது பிரபத்தி. பிரபத்தி தான் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம். அசௌ இதுவானது, ததா அது போலவேதான், சர்வ ஹேத்து எல்லாவற்றுக்கும் ஹேத்துவாகிறது. பிரபத்தி என்று சொல்லாமல் நான் உன்னை சரணமாக வரிக்கிறேன் என்ற வாக்கு இருக்கிறதே, அது பிரபத்தியிலே கோப்திருத்துவ வரணம் என்கிற பகுதி. அந்த வாக்கே கூட சர்வ ஹேது, எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுத்தரும் பிரபத்திக்கு இந்த மகிமை இந்த பெருமை உண்டு என்று 3ஆம் பாதம் தெரிவிக்கிறது. இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய 4ஆம் பாதம். கிருபண பஜன நிஷ்டா புத்தி தௌர்பல்ய காஷ்டா என்று. இவ்வளவை தெரிந்து வைத்தும் கூட சில பேர் என்ன பண்ணுகிறார்கள், தாங்கள் கிருபணர்களாக இருந்தும், கிருபணர்கள், அகிஞ்சனர்கள், கைமுதலற்றவர்கள், அசமர்த்தர்கள், தீனர்கள், வேறு சாதனம் இல்லாதவர்கள் என்று தெரிந்திருந்தும் பஜன நிஷ்டா பக்தியிலே நிஷ்டை கொள்ளலாம் என்று முயல்கிறார்கள், பக்தி யோகம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். சில பேர், அவர்களுக்கு வாஸ்தவத்திலே பக்தி யோகம் பண்ணுவதற்கான சக்தி கிடையாது. அவர்கள் கிருபணர்கள். கிருபணர்களாக இருந்தும் கூட, அதனாலே பக்தி யோக அனதிகாரிகளாக ஆயும் கூட சில பேர் அதை புரிந்து கொள்ளாமல் நாம் பக்தி யோகமே பண்ணுவோமே என்று உபாசனத்திலே இழிந்தார்கள். ஆனால் அது புத்தி தௌர்பல்ய காஷ்டா, அவர்களுக்கு புத்தியிலே ஒரு குறைபாடு, ஒரு மந்தத்தனம், ஒரு துர்பலத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. புத்தியினுடைய தௌர்பல்யமானது, மாந்தியமானது, குறையானது, காஷ்டா ரொம்ப அதிகமாக போய் எல்லைக்கே போய்விட்டது. அத்தியதிகமான புத்தி மாந்தியம் கொண்டவர்கள் தான் தங்களாலே முடியாத காரியத்திலே முடியும் என்று நினைத்து கொண்டு இறங்குவார்கள். இவர்கள் கிருபணர்கள். கிருபணனாய் இருந்தாலும் கூட பக்தி யோகத்தில் நிஷ்டைக்கு பிரயத்தனம் பண்ணுவது என்பது, நான் பக்தி யோகத்திலேயே நிஷ்டிதனாக இருக்கலாமே என்று நினைப்பது கூட அறிவினுடைய மந்தத்தையினுடைய, மந்ததா என்றால் குறைபாடு, குறைபாடுனுடைய எல்லையாகும். ரொம்ப ரொம்ப குறைபாடு இருக்கிறவர்கள், அறிவு அடியோடு இல்லாதவர்கள் தான் தன்னால் முடியாது என்று தெரிந்தும் கூட பக்தி யோகம் பண்ணுவதற்கான பிரயத்னத்தை பண்ணுவார்கள். கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவன் அப்படி பண்ண மாட்டான். நம்மாலே முடியாத காரியத்துக்கு நாம் அதிகாரி இல்லையே, பக்தி யோகத்துக்கு, அப்படி இருக்கும் பொழுதும் அதை பண்ணலாமா? நமக்கு எதிலே அதிகாரம் இருக்கிறதோ அதைத்தானே நாம் பண்ண வேண்டும். மற்ற வர்ணாசிரம தர்மங்களிலே அப்படித்தானே வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எந்த வர்ணத்திலே பிறந்து எந்த ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கேற்ற தர்மங்களை மட்டும்தானே நாம் பண்ணலாம். இன்னொரு வர்ணத்தினுடைய அல்லது இன்னொரு ஆசிரமத்தினுடைய தர்மத்துக்கு நாம் அதிகாரி ஆக மாட்டோமே என்கிறோம். அதுபோல பக்தி யோகம் பண்ணலாமா, பிரபத்தி பண்ணலாமா என்ற விகல்பம் வரும் பொழுது இது ஐச்சிக விகல்பம் கிடையாது, இது வியவஸ்தித விகல்பமாயிற்றே. பக்தி யோகத்துக்கு அதிகாரிகள் இல்லாதவர்கள் எல்லாருமே, கிருபணர்கள் எல்லாருமே பிரபத்தியைத்தானே பண்ணி ஆக வேண்டும், வேறு வழி கிடையாதே மோட்சத்துக்கு. அதை புரிந்து கொள்ளாமல் தங்களால் பக்தி யோகம் கூட பண்ண முடியுமோ என்று நினைத்து கொண்டு, அல்லது முடியாமல் இருந்தால் கூட முயன்று பார்ப்போமே என்று, உலகத்திலே சில பழமொழிகள் இருக்கின்றன. முடியாது என்று ஒன்றை விட்டுவிட வேண்டாம். முதலிலே முடியாது என்று தோன்றினாலும் கூட முயற்சி செய்தால் அதனாலே பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்காவிட்டாலும் கூட தோஷமில்லை. எத்தனை கிருத்தே எதின சிச்சதி கோத்திர தோஷா என்று நீதி நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன. நாம் எப்பொழுதுமே நம்மால் முடியாது என்று நினைப்பதை கூட பிரயத்தனம் செய்து முடியுமோ என்னமோ என்று பார்க்கத்தான் வேண்டும். முடிந்துவிட்டால் எவ்வளவு நல்லது, முடியாவிட்டால் என்ன போச்சு, கெட்டு போச்சு, ஒண்ணுமில்லையே
பிரயத்னம் பண்ணுவோமே என்றெல்லாம் நீதி நூல்கள் சொல்லுகின்றனவே, அதனாலே நமக்கு ஒரு கால் பக்தி யோகம் கூட முடியுமோ என்னவோ என்று கிருபணர்களாக இருப்பவர்கள் அதிலே முனைந்தார்களானால் அது அவர்களுடைய அறிவில்லாத்தனத்தை தான் காட்டுகிறது என்று இப்பொழுது இதை சொல்லுகிற சூக்தி பிரகாசிக்கல. பக்தியில் அதிகாரம் இல்லாதிருக்க செய்தே, அதுதான் கிருபண என்பதற்கான அர்த்தம். பிரபத்தியை விட்டு பக்தியை அனுஷ்டித்தலானது, அதுதான் பஜன நிஷ்டா என்பது. அல்ப புத்தியின் எல்லை நிலமே, அதுதான் புத்தி தௌர்பல்யம் என்பது அல்ப புத்தி, அதனுடைய காஷ்டா எல்லை நிலம். ரொம்பவும் அல்ப புத்தியாக இருக்கிறவன் தான் பிரபத்தியை விட்டு விட்டு பக்தி யோகமே பண்ணுவோமே என்று போவான் என்று இந்த வியாக்கியானம் ஒரு மேற்கோளை காட்டுகிறது. நரஸ்ய புத்தி தௌர்பல்யாதுபாயாந்தரமிஷ்யதே என்று லட்சுமி தந்திரம் என்ற பாஞ்சராத்திர கிரந்தம் என்கிற பிரமாணத்துக்கு இந்த ஸ்லோகத்தினால் நிர்வாகம் செய்தருளினபடி, பிரமாண வச்சனம் பிராச்சீன தரம் லக்ஷ்மி தந்திரத்திலே இருக்கிறது, ரகசிய திரைசாரத்திலேயும் மேற்கோள் காட்டப்பட்டது. நரஸ்ய புத்தி தௌர்பல்யாது, நரஸ்ய ஒரு மனுஷனுக்கு புத்தி மிகவும் துர்பலமாக போன காரணத்தினாலே, அறிவு குறைந்த காரணத்தினாலே, உபாயாந்தரம் இந்த பிரபத்தியை தவிர வேறு உபாயாந்தரமானது ஈட்சத்தே விரும்பப்படுகிறது என்று லக்ஷ்மி தந்திரம் சொல்லிற்று. என்ன கருத்திலே சொல்லிற்று என்றால், பிரபத்தி தான் நமக்கெல்லாம் தகுந்த உபாயம். அதை தவிர வேறு உபாயம் உபாயாந்தரம் எனப்படும், அது பக்தி, அது பக்தி யோகம். சில பேர் பக்தி யோகத்தில் முனைகிறார்கள், அவர்கள் புத்தியில் துர்பலனானவர்கள், அறிவு குறைந்தவர்கள். அறிவு உள்ளவன் பிரபத்தியை விட்டு விட்டு பக்திக்கு போவானோ என்று லக்ஷ்மி தந்திரம் கேட்கிறது. ஏனென்றால் பக்திக்கு இவன் அதிகாரி இல்லாமல் இருக்கான், இவனுக்கு அவ்வளவு சக்தி கிடையாது. சக்தி இருந்தால் பண்ணலாம், சக்தி இல்லாதவன் கூட பக்தி பண்ண முனைவது தேவையில்லை. அந்த பிரமாணத்துக்கு அந்த வச்சனத்துக்கு இந்த ஸ்லோகத்தினால் நிர்வாகம் என்று ஏன் சொல்கிறார் என்றால், அதே பதத்தை இட்டிருக்கிறார். அங்கே புத்தி தௌர்பல்யாது என்று இருக்கிறது லட்சுமி தந்திரத்திலே, இங்கே புத்தி தௌர்பல்ய காஷ்டா என்று புத்தி தௌர்பல்யம் என்கிற பதம் அந்த பிரமாண வச்சனத்தை ஞாபகப்படுத்துகிறது இந்த ஞாச திலக பதம். அதனாலே அந்த பிரமாணத்துக்கு இந்த ஸ்லோகத்தினாலே நிர்வாகம், அதுதான் பிராச்சீன தரம். அந்த பிரமாணத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தின் இந்த வரியை கொண்டு நாம் தீர்மானிக்க வேண்டும். கிருபண பஜன நிஷ்டா புத்தி தௌர்பல்ய காஷ்டா என்பது நரஸ்ய புத்தி தௌர்பல்யாதி உபாயாந்தர விஷயத்தே என்பதற்கு நிர்வாகமாகிறது, அதற்கு அர்த்தத்தை சொல்லித் தருகிறது என்று. இப்பொழுது 18வது ஸ்லோகம் முடிந்து விட்டது. சாரமாக கடைசி வரியிலே இருக்கிறது. நம்மால் பக்தி யோகம் கூட பண்ண முடியுமோ என்று நினைத்து கொண்டு அதிலே எழிய வேண்டாம், நமக்கு முடியாதது. பக்தி யோக சக்தர்கள் நாதமுனி பிரபுத்திகள், அவர்கள் பக்தி யோகத்திலே சக்தர்கள், அவர்கள் கூட வேறு ஒரு காரணத்துக்காக பிரபத்திக்கு வந்தார்கள். 19வது ஸ்லோகம் இப்பொழுது. கர்த்தவ்யம் சகிருதேவ ஹந்த கலுஷம் சர்வம் ததோ நஷ்யதி பிரம்மேஷாதி சுதுர்லபம் பதமபி பிராப்யம் மயா திராகிதி விஸ்வாச பிரதிபந்த சிந்தனமிதம் பர்யஸ்யதி ந்யஸ்யதாம் ரங்காதீஷ ரமாபதித்வ சுபகம் நாராயணத்வம் தவ. போன ஸ்லோகத்திலே என்ன சொன்னார்? மகாவிஸ்வாசம் என்று ஏற்படுவது மிக கஷ்டமாயிற்றே, அந்த கௌரவம் இருக்கிறதே அதற்கு என்று. இப்பொழுது அந்த மகாவிஸ்வாசம் எதனாலே ஏற்படாமல், எதனாலே அந்த விஸ்வாசத்தை குலைக்கும்படியான எண்ணங்கள் ஏற்படுகின்றன என்றால்,
அதற்கு 5 காரணங்களை இங்கே சொல்லுகிறார். ஏன் ஜனங்களுக்கு மகா விஸ்வாசம் ஏற்படுவதில்லை? பிரபத்தி என்ற இந்த உபாயத்தை அனுஷ்டித்தால் மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும் என்கிற மகா விஸ்வாசம் ஜனங்களுக்கு ஏற்படாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதை 5 பகுதிகளாக பிரித்து சொல்கிறார். கர்த்தவ்யம் சக்ருதேவ என்று ஒரு பகுதி, ஹந்த கலுஷம் சர்வம் ததோ நஷ்யதி என்பது 2வது பகுதி, பிரம்மேஷாதி சுதுர்லபம் பதமபி இது 3வது பகுதி, பிராப்யம் மயா இது 4வது பகுதி, திராகிதி இது 5வது பகுதி. இப்படி 5ஆக இதை பிரித்து கொண்டோமானால் 5 வித சங்கைகள் நமக்கு தோன்றுகிற, பிரபத்தி பண்ணிக் கொள்வதற்காக வந்திருக்கிற சிஷ்யனுக்கு தோன்றுகிற 5 வித சங்கைகளை பூர்வார்த்தம் சொல்லுகிறது. இந்த 5 சங்கைகள் இருப்பதால் தான் இவனுக்கு மகா விஸ்வாசம் வருவதில்லை. இந்த 5 சங்கைகளுக்கும் பரிகாரத்தை உத்தரார்த்தம் சொல்லுகிறது. விஸ்வாச பிரதிபந்த சிந்தனமிதம், விஸ்வாச மகா விஸ்வாசத்துக்கு பிரதிபந்தம் தடங்கள் ஏற்படுத்துகிற சிந்தனமிதம் இந்த எண்ணமானது 5 சங்கைகள், சங்கா பஞ்சகம் என்று ரகசியத்திரை சாரத்திலே சொல்லப்படுகிற இந்த 5 சங்கைகள், இதை பரியஸ்யதி நியஸ்யதாம், பரியஸ்யதி நீக்குகிறார், நீக்குகிறது, நியஸ்யதாம் சரணாகதர்களுக்கு இந்த சங்கை வராதபடி எது பண்ணுகிறது என்றால் அவனுடைய ரமாபதித்வ சுபகம் நாராயணத்துவம் என்று இருக்கிறதே, இந்த ரங்கநாதன் ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கிறான். ஸ்ரீமத் என்று சொன்னதனாலே சொன்ன ரமாபதித்வம், நாராயண என்ற பதத்தாலே சொன்ன நாராயணத்துவம், இப்படி ரமாபதித்வத்தினாலே சுபகமான அழகு பெற்ற நாராயணத்துவம் என்று ஒன்று அவனுக்கு இருக்கிறதே, அதிலே அந்த நாராயண பத அர்த்தத்தையே, ரமாபதி பதத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோமானால் இந்த 5 சங்கைகளும் நீங்கி போகின்றன, மகா விஸ்வாசம் ஏற்படுகிறது. அவன் நிச்சயமாக பிரபன்னர்களுக்கு மோட்சத்தை தருவான் என்கிற உறுதி, தீர்மானம் நமக்கு ஏற்படுவதற்கு இந்த ஸ்ரீமன் நாராயணத்துவம் என்பது காரணமாகிறது. அதனாலேதான் பிரபத்தி மந்திரமான துவய மந்திரத்திலே ஆரம்பத்திலேயே ஸ்ரீமன் நாராயணா என்று சொல்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் நமக்கு இந்த சங்கை ஏற்படாது என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். முதலிலே கர்த்தவ்யம் சக்ருதேவ என்று, பிரபத்தி என்பது ஒரே ஒரு தடவை தான் பண்ண வேண்டும். பக்தி யோகம் என்பது அப்படி கிடையாது. ஆவிருத்தி ரசகிருதுபதேசாத் என்று, இது சகிருத்து அது அசகிருத்து, எதிர்ப்பதம். அதை அசகிருத்து பண்ண வேண்டும், ஒரு தடவை பண்ணினால் போதாது, பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது இவ்விரண்டையும் கேட்பவனுக்கு என்ன தோன்றுகிறது? அசகிருத்து பண்ணிக்கொண்டே ஆவர்த்தி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு செயலுக்கும், சகிருதேவ கர்த்தவியம் ஒரு தடவை பண்ணினால் போதும் காரியம் முடிந்து விட்டது என்கிற ஒரு செயலுக்கும் ஒரே மாதிரியான பலன்தான் இருக்குமா? அல்லது சகிருதேவ கர்த்தவியம் என்கிற அந்த செயலுக்கு பலன் குறைவாக இருக்குமோ என்று ஒன்று தோன்றுகிறது இவனுக்கு. இவனுடைய மகா விஸ்வாசத்தை குலைப்பதற்கான முதல் சந்தேகம் இது. நாம் பண்ணுகிற காரியத்துக்கு ஏற்ற பலன் தானே கிடைக்கும். ஒருவன் அதிகமாக உழைத்து பயிரிட்டால் அவனுக்கு அதிக விளைச்சல் வருகிறது. ஒருவன் ஒரே ஒரு நாள் தான் வயல் பக்கம் போனான், அவன் பயிரிட்டான் என்றால் குறைந்த விளைச்சல் தானே வருகிறது. அதனாலே நம்முடைய சிரமத்துக்கு தகுந்தவாறு தானே அதற்கான பலனும் கிடைக்கும். ஒரே ஒரு தடவை பண்ணுகிற பிரபத்திக்கும், எப்பொழுது பார்த்தாலும் பண்ணிக்கொண்டே இருக்கிற பக்திக்கும் ஒரே பலன் கிடைக்காதோ என்ற முதல் விஸ்வாச காத்தக சங்கா. இரண்டாவது, கலுஷம் சர்வம் என்ற பொழுது இவன் தன்னுடைய பாவம் எவ்வளவு இருக்கிறது என்று நினைத்து பார்க்கிறான்.
ஒரு கால் பாவம் குறைவாக இருப்பவர்கள் புண்ணியசாலிகள் பிரபத்தி பண்ணினால் போதுமோ என்னவோ. நமக்கு மூட்டை மூட்டையாக சஞ்சிதமாக பாபம் இருக்கிறதே. நிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரஷோ ஜன்மயா வியதாயி என்று ஆளவந்தார் முதலியவர்கள் கூட மகா பாபிஷ்டர்களாக தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்களே. அனுபவித்துமகௌகம் நாலமாகாமி காலஹா என்று காலம் உள்ள அளவும் கூட இந்த பாவத்தின் பலனை அனுபவித்தால் காலமே போதாதோ என்று சொல்லும்படியா அவ்வளவு பெரிய பாவ மூட்டையை நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோமே. அகமஸ்மியபராத சக்கரவர்த்தி என்று அபராதங்களுக்குள்ளே ராஜாவாக, அபராதிகளுக்குள்ளே ராஜாவாக இருக்கிறோமே. சர்வம் கலுஷம், அவ்வளவு பாவத்தை வைத்துக் கொண்டு நான் ஒரு க்ஷணகால வியாபாரத்தை பண்ணுகிறேன் என்று வந்தால் அவ்வளவு பாவமுமா நிசிக்கும் என்று தன்னுடைய பாவத்தினுடைய அளவை எண்ணி பார்க்கும் பொழுது இவனுக்கு மகா விஸ்வாசம் குறைகிறது. இரண்டாவது காரணமாகிறது. முதல் காரணம் தான் இந்த பலனை பெறுவதற்காக பண்ணுகிற காரியத்தினுடைய எளிமையை பார்க்கும் பொழுது இவ்வளவு எளிய காரியம் அவ்வளவு பெரிய பலனை பெற்று தந்து விடுமோ என்ற சந்தேகம் வந்தது. இரண்டாவது சந்தேகம், தன்னுடைய பாவத்தினுடைய அளவை பார்க்கும் பொழுது இவ்வளவு பாவமா, இவ்வளவு பாவத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு சிறிய செயலினாலே அதை நாசம் பண்ணிவிட முடியுமா என்று மகாவிஸ்வாசம் மறுபடியும் குறைந்து போகிறது. மூன்றாவது காரணம், பிரம்மேஷாதி சுதுர்லபம் பதம், நாம் நமக்கு எது தகுமோ அந்த பலனை தான் கேட்க வேண்டும். மிகவும் ஏழையா இருக்கிறவன் ராஜகுமாரியை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படலாமா? படக்கூடாது. விரலுக்கேற்ற வீக்கம் இருக்க வேண்டும் என்று பழமொழி சொல்வார்கள். மோட்சம் என்பது என்ன? பிரம்மா, ஈசன் இவர்களுக்கெல்லாம் கூட துர்லபமானது, அவ்வளவு உயர்ந்த பலம் அது மோட்சம் என்கிற பலம். அது எனக்கு வேண்டும் என்று நான் ஆசைப்படலாமா? அது மிகப்பெரிய பலனாயிற்றே. அந்த பலன் எவ்வளவு பெரிய பலம் என்று நினைத்து பார்த்தோமானால் அது மகானந்தம், மோக்ஷானந்த மகார்ணவம், பேரின்பம், அந்தமில் பேரின்பம். அவ்வளவு பெரிய பலன் என்று அந்த பலத்தினுடைய வைபுல்யத்தை நினைத்து பார்க்கும் பொழுது இது கிடைக்குமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது என்று மகா விஸ்வாசம் மூன்றாவது காரணத்தினாலே அடிபட்டு போகிறது. பிராப்யம் மயா, நாலாவது என்னுடைய நைச்சியம். நான் அந்த பலன் கிடைக்கலாம் சில பேருக்கு, ஆனால் எனக்கா? எனக்கு மோட்சமா? நான் எப்படிப்பட்டவன்? மிகவும் துர்ஜனனாயிற்றே. ஏற்கனவே நான் பாபிஷ்டன் என்பது ஏற்கனவே வந்திருக்கிறது. இருந்தாலும் எனக்கு அந்த தகுதியா? நான் எவ்வளவு கீழ்ப்பட்டவன் என்று தன்னுடைய கீழ்மையை, நைச்சியத்தை அனுசந்திக்கும் பொழுது அந்த பலன் கிடைத்தாலும் கிடைக்கலாம் சில பேருக்கு, ஆனால் எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய குறைகளை நான் அறிவேன் என்று மறுபடியும் மகாவிஸ்வாசம் இந்த நாலாவது காரணத்தினாலே குலைந்து போகிறது. அதற்கு பிறகு ஐந்தாவது காரணம் திராகிதி. அவர்கள் வசிஷ்ட வாமதேவர்கள் எல்லாம் நிறைய காலம், சிறகாலமாக தபஸெல்லாம் பண்ணினார்களா. அவர்களுக்கு கூட பலம் மிகவும் தாமதித்துத்தான் கிடைத்ததா. ஆனால் பிரபத்தி பண்ணுகிறவனுக்கு இந்த ஜென்ம அவசானத்திலேயே கிடைத்து விடுமாம். திராக் என்றால் சீக்கிரமாக என்று. ஏதத்தேகாவசானே மாம் என்று நாம் கேட்டுக்கொண்டோமானால் ஏதத்தேகாவசானத்திலேயே அவ்வளவு விரைவாகவே பலன் கிடைக்குமாம். அவ்வளவு விரைவாக கிடைக்குமா என்பதை நினைக்கும் பொழுதும் மகாவிஸ்வாசம் குலைகிறது. இருக்காது போல் இருக்கிறதே என்று. இப்படி 5 சங்கைகள், சங்கா பஞ்சகம், விஸ்வாச பிரதிபந்த சிந்தனம், நமக்கு விஸ்வாசத்தை ஏற்படுத்தாமல் அதற்கு தடங்கலாக இருக்கிற சிந்தனம் இந்த சங்கா பஞ்சகம் என்பது. இது தீர வேண்டும் என்றால் தீர்க்க வல்லது எது என்று கேட்டால்
நெஸ்யதாம் ஆத்ம நிக்ஷேபம் பண்ணுபவர்களுக்கு இந்த சங்கைகள் எல்லாம் தேவையில்லை என்பதை எது நமக்கு சொல்லுகிறது என்றால், ரமாபதித்வ சுபகம் நாராயணத்துவம், நீ லக்ஷ்மிக்கு பதியாக இருக்கிறாய், நீ நாரங்களுக்கு அஜனமாக இருக்கிறாய் என்பதை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த சங்கா பஞ்சகம் நிவர்த்தமாகி நமக்கு மகா விஸ்வாசம் ஏற்படுகிறது. அது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். 5 சங்கைகள் என்ன என்பதை பார்ப்போம். 5 சங்கைகளை பரிபாஷை பதங்களாலே, இந்த 5 பதங்களாலே சொல்கிறது வழக்கம். உபாய சகிருத்வம் என்பது ஒரு சங்கை, ஒரே தடவை போதுமா என்ற சங்கையை எழுப்புகிறது. விரோதி பூயஸ்வம், விரோதிகள் ஏராளமான பேர் இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் அழிக்க முடியுமா? சங்கை எல்லா பாவமும் ஒழியுமா என்று. அதற்கடுத்தது பிராபியஸ்ய விலக்ஷணத்துவம், பிராபியம் நமக்கு கிடைக்க போகிற பலன் இருக்கிறதே, அது விலட்சணமான பலன், மிக அதிகமான பலன் என்பதை நினைக்கும் பொழுது நம்முடைய சங்கை அதிகமாக்குது. எல்லாருக்கும் துர்லபமான அவ்வளவு பெரிய பலனா எனக்கு கிடைக்க போகிறது என்று. 4வது அதிகாரி கார்பண்யம், இந்த பிரபத்தியை பண்ணுகிறானே அவனுடைய தீனத்தன்மை, எனக்கு கூடவா அது கிடைக்கும் என்று நினைத்து பார்க்கிறான். 5வது காலசிய அல்பத்வம், கொஞ்சம் காலம் தானே இருக்கிறது, ஏதத்தேகாவசானே என்பது அவ்வளவு சீக்கிரமேயா எனக்கு இந்த பலன் கிடைக்கும் என்று. ஆக ஒரே தடவை போதுமா என்ற ஒரு சங்கை, எல்லா பாவமும் ஒழிந்து விடுமா என்ற ஒரு சங்கை, மற்றவர்களுக்கு கூட துர்லபமான அதிகாரிக புருஷர்களுக்கெல்லாம் தேவதாந்தரங்களுக்கெல்லாம் கூட எட்டாத பலன், எட்ட ஒண்ணாத இடம் தரும் என்று இருக்குமா என்று ஒரு சங்கை, எனக்கு கூடவா என்று ஒரு சங்கை, இவ்வளவு சீக்கிரமாகவே வா என்று ஒரு சங்கை. இந்த 5 சங்கைக்கும் சேர்த்து சங்கா பஞ்சகம் என்று பெயர். இந்த சங்கா பஞ்சகத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே ஒரு முழு பக்கம் இருக்கிறது. ரகசிய திரைசாரத்திலே ஞாச திலகத்தினுடைய விவரணமாகத்தான் ரகசிய திரைசாரமே அமைந்திருக்கிறது. ரகசிய திரைசாரத்திலேயே என்று ஞாச திலகத்தில் சொன்னோம் என்று ஞாச திலகத்தை எடுத்து காட்டுகிறார் அவர். இப்பொழுது இந்த 5 சங்கைகளும் நமக்கு எப்படி நிவர்த்தமாகும் என்றால், ஒரு தடவை அவசரமாக பார்த்து விடுவோம். அனந்த அபராதங்களை உடையார்க்கு அவன் அபிகம்யன் ஆகிறான், அவனையும் எட்ட முடியும். ஏனென்றால் அவன் ஸ்ரீமான் லக்ஷ்மிபதி, லக்ஷ்மி இருப்பதாலே அவன் அருகிலே நாம் அவனை அணுக முடியும் என்பது முதல். 2வது அவன் நாராயணன், நாரங்களுக்கெல்லாம் அயனம் என்று சொன்னபடியினாலே அந்த நாரங்களிலே நாமும் சேர்ந்தவர்களானபடியினாலே நமக்கும் சேர்ந்துதான் அவன் அயனமாக இருக்கிறான், அவன் சேஷியாக இருக்கிறான், அவன் நமக்கு உதவ கடமைப்பட்டவன் போல இருக்கிறான். 3வது அவன் கருணாளு, கருணாமூர்த்தியாக இருக்கிறான், அவனுக்கு அருள் சுரக்கிறது. 4வது அவனுக்கு சங்கல்ப மாத்திரத்தாலேயே கொடுக்க வல்லவன், அவன் வேறொரு துணை எல்லாம் அவனுக்கு தேவையில்லை, அவன் நினைத்தால் போதும் நடந்துவிடும், அவனுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. 5வது அவன் சுதந்திரன், அவனை தடுப்பார் யாரும் கிடையாது. ஆனதாலே அவன் தரம் பாராதே தரும். தரம் பாராதே என்றால் மிகவும் உயர்ந்தவர்களுக்கு உயர்ந்தவன், தாழ்ந்தவர்களுக்கு தாழ்ந்தவன் என்றெல்லாம் அவனை அதெல்லாம் அவனை கட்டி போடாது. அவன் இஷ்டப்பட்டால் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். அவன் ஏற்கனவே பிரபத்தி பண்ணினவனுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டால் அவனை தடுப்பார் யார், அவன் சுதந்திரனாயிற்றே என்ற இந்த 5ஐயும் நாம் அடுத்த வாரம் மறுபடியும் பார்க்க போகிறோம். பஞ்ச சங்கைகளுக்கும் பஞ்ச நிவர்த்திகள், இந்த 5 காரணங்களாலே அந்த சங்கைகள் விலகுகின்றன, நமக்கு மகா விஸ்வாசம் ஏற்படுகிறது என்று. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.